எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு பாரம்பரியமான உணவில் திணை அரிசி லட்டு தாங்க செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பூந்தி லட்டு போலவே இருக்குது பார்க்கும்போதே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் புதுவிதமாக இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. திணை அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். கல், மண், தூசி எதுவுமே இல்லைங்க. நல்லா 5, 6 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சுக்கிறணுங்க. தண்ணியே இல்லாத அளவுக்கு சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு நூல் துணியில் நல்லா காய விடணும் ஃபேன் காற்றுல. இந்த மாதிரி வடிகட்டி கூட வச்சு நீங்கள் வடிச்சுக்கோங்க. நூல் துணியில் நல்லா ஃபேன் காற்றுல காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கையில் பிடிச்சோம்னா நல்லா பொல பொலன்னு உதிரணும். ஈரப்பசையும் இருக்கணும் அரிசியில். ரொம்பவும் வெயிலில் காய வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கடாயில் நெய் ஊற்றி நம்ம வறுக்க போகிறோம் அரிசியை. நெய் ஊற்றி வறுக்கும்போது நமக்கு சாப்பிட நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பூன் கணக்கு நம்ம நெய் சேர்த்துக்கரலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும், கருக விடாமல். எந்தளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லட்டு. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து நம்ம சாதம் வைக்கிற மாதிரியே தான் வைக்க போகிறோம். நீங்கள் வடித்து செய்யணும்னா கூட செஞ்சுக்கரலாங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு நான் குக்கர்லேயே இன்றைக்கி வைக்கிறேன். 1,5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளருக்கு அரிசிக்கு 1,5 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு, அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக. ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்துருக்கேன். இது சுத்தமான வெல்லம்னால நம்ம வடிகட்டாமல் நான் அப்படியே சேர்க்குறேன். தண்ணி ஒரு 1,5 டம்ளர் சேர்த்துக்கங்க. இப்போ காமிக்கிறது கொஞ்சம் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தேங்க. 1,5 டம்ளர் தண்ணி சேர்த்து பாகு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப குலைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்போது நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாகுப்பதம் பார்க்கலாம். இன்னும் பாகுப்பதம் வரலைங்க. ஒரு கம்பி பதம். இப்போ போதுங்க. கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். ரொம்ப பாகுப்பதம் வர தேவையில்லை. இப்போ அந்த சாதத்தை நம்ம கொட்டி நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டிக்கிறலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பார்த்திங்கன்னா அந்த பாகு வந்து இந்த சாதத்தில் நல்லா அப்படியேவும் வெந்து வரும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். 2 நாள் 3 நாளெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நெய் நம்ம இந்த மாதிரி கிண்டும்போது இடையில ஒரு ஸ்பூனு ஊற்றிக்கங்க தேவையான அளவு. நான் கொஞ்சம் அதிகமாகவே தாங்க சேர்த்தேன். பாருங்கள், நல்லா பக்குவமாக வந்துருச்சு. நல்லா உருண்டு திரண்டு நம்ம வதக்க நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க சட்டியில் ஒட்டாமல் வரணும். இப்போ முந்திரி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். நெய்யில் வறுத்து அதையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டு லேசாரவும் கை பொறுக்க சூடில் அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன் தட்டி. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அப்படியே அந்த நெய் எல்லாம் அந்த படுற மாதிரி நல்லா கிண்டி விடணும். லேசாரவும் கை பொறுக்க சூடில் நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. ஆரோக்கியமான லட்டு, திணை அரிசி லட்டு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா நம்ம பக்குவமாக மட்டும் கையில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே பிடிச்சாச்சு. சூப்பரான அருமையான திணை அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.